ரேஷன் கடைகளில் பருப்பு வகைகளும் பாமாயிலும் விற்பனைக்கு கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து கள ஆய்வு மேற்கொண்டது புதிய தலைமுறை. திருவள்ளூரில் உள்ள ரேஷன் கடை ஒன்றில் நமது செய்தியாளர் நடத்திய கள ஆய்வு குறித்து இப்போது பார்க்கலாம். நம்ம திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில் இருக்கோம். இங்கே என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் எத்தனை மாசமா பருப்புலாம் கிடைக்குதா? பருப்புலாம் கொடுத்துருக்காங்களா? பாமா எல்லாம் வருதா? கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 4 மாதம் யாருக்கும் வரல. இன்னைக்கு சக்கரை அரிசி தான் எல்லாம் வந்துக்குதுங்க ஜனங்க. என்ன கொடுக்குறாங்களா? என்ன 4 மாதம் வரல. பருப்பு கொடுக்குறாங்களா? உளுத்தம் பருப்பு ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் கொடுத்தாங்க. இப்போ அது உளுத்தம் பருப்பு கூடமா கிடையாதுன்ட்டாங்க. தோரம் பருப்பு இந்த மாதத்துல எதுவும் இல்லைன்ட்டாங்க. இப்போ வெறும் அரிசியும் சர்க்கரையும் தான் போடுறாங்க சார். பாமா எல்லாம் கொடுக்குறாங்களா? எண்ணெய்க்குலாம் என்னதான்? வெளியில தான் வாங்குறோம். வெளியே தான் வாங்குறோம். வேற என்ன பண்ண முடியும்? இங்க கொடுக்குறேன்றாங்க. ஒரு மாசமா கொடுக்கவே இல்லை. நீங்க டெய்லி வரீங்களா இல்ல மாசம் மாசம் வரீங்களா? என்னதான் சொல்றேன்? 4 வாட்டி 3 வாட்டி வரதான் செய்யறோம். எல்லாருமே வந்து கேட்கணும். சக்கரை அரிசி போடுறாங்க. ஆனா எண்ணெய் கிடையாது தான். எண்ணெய் ஒரு 3 மாசமா கிடையாது. இவைதான் இந்த பகுதி மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள். ரேஷன் கடையில் அரிசி சர்க்கரை தவிர வேறெந்த பொருட்களும் முறையாக கிடைப்பதில்லை என்பதை உறுதி செய்ய கடை விற்பனையாளர் ஒருவரிடம் பேச்சு கொடுத்தோம். அரிசி சுத்தமா இல்லையா? மாசம் வாங்கிக்கலாம். அரிசி சர்க்கரை தான், வேற ஒன்றும் கிடையாது. வேற எதுவும் கிடையாது. கோதுமை போதும் தான். என்ன எதுவும் அதெல்லாம் இல்லை. இல்லையாப்பா? 3 ரூபா 7 ரூபா தப்பு இல்லையாண்ணா? சில்லறை மாற்றி கொடுங்க. சரிங்க, பார்த்துக்கலாம்ண்ணா. சக்கரை போட்டோம். பருப்பு சொன்னாங்களா? பருப்பா? பருப்பு இருக்குண்ணா. பருப்பு பாமாயிலாம் வந்து 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆகுது. இது கோதுமை கூட தரலையா? அரிசி சக்கரை தான் கொடுக்கும். அனைத்து ரேஷன் கடைகளிலும் அனைத்து பொருட்களும் கிடைக்கிறது என்று அமைச்சர்களும் அதிகாரிகளும் தெரிவித்திருந்தாலும் களத்தில் வந்து நாம் பார்க்கும் பொழுது அரிசியும் கோதுமையை தவிர எந்த ஒரு பொருளும் 3 மாதங்களாக கிடைக்கவில்லை என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏழை மக்களுக்கு உடனடியாக இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரகுவரன்.